எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10 நிமிஷத்தில் சுலபமான முறையில் செய்யக்கூடிய ஒரே லட்டு வேறு என்ன லட்டுங்க, ரவா லட்டு தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ பிடிக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் எந்த ஸ்நாக்ஸே இல்லைன்னு பிள்ளை அழுகுறாங்களா உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துங்க. இப்போது நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. முந்திரி, திராட்சை, ரவை வறுக்கிறதுக்கு தான் இந்த 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறது. முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்குங்க பார்த்து. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ திராட்சை, உலர் திராட்சை இது கருப்பு கலர் தாங்க நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மலாக கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளரு ரவை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம் அந்த நெய்யிலேயேவும். பொன்னிறமாக நல்லா வறுத்து வரட்டும், கருவிடாம மட்டும் வருங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கைவிடாமல் சிம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கீழே இருக்கிறது கறியிருங்க. இப்போ ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கரலாம். ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் சும்மா வாசத்துக்காக 2 மட்டும் தட்டி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வறுத்துருச்சு ரவை. இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்து தேங்காய் வந்து மிக்சியில் தாங்க துருவி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யிலேயேவும் இதையும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கிறலாங்க. கருகு விடாமல் பொன்னிறமாக வரட்டும். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது கெட்டு போகாது. ஒரு 2 வாரம் பண்ணாலும் 15 நாளைக்கு கூட அப்படியே ரவா லட்டு நல்லா இருக்கும். நல்லா வறுத்தாச்சுங்க. 1/2 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் வெல்லம் சேர்க்கும்போது இனிப்புக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சலாம். இந்த முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த உருண்டை பிடிப்போம் பார்த்தீங்களா, அது முந்திரி பருப்பு அப்படியேவும் உருண்டை பிடிக்க விடாமல் உதுந்து உதுந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அந்த இடிகல் இருக்கும் பார்த்தீங்களா, உரல் மாதிரி குட்டிது, அதில் அந்த முந்திரி பருப்பெல்லாம் பெரக்கி போட்டு நல்லா 1, 2 தட்டி தட்டி போட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சேங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம கம்மியாக செய்கிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு போடணும். அப்படியே போட்டாலும் நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி கூட போட்டுருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம உருண்டை பிடிக்க கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தட்டி போடவும் உருண்டை பிடிக்க நல்லா வந்துச்சுங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். ரொம்ப பாகு பதம் வர தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரவும் நம்ம வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்து அந்த ரவை கூட நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வெள்ளைப்பாகு இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பட்டி, வெள்ளை சுகரு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரவா லட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. முந்திரி பருப்பு அதிகமானாலும் நல்லா தான் இருக்கும். என்ன அந்த நம்ம பொருள் ரவை கொஞ்சமாக போட்டிருக்கோமா, முந்திரி பருப்பு அதிகமாக போட்டனால உருண்டை பிடிக்கிற கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வரலை, கொஞ்சம் உதிர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக தட்டி போடவும் நல்லா உருண்டை வந்துச்சு பாருங்கள். 7 உருண்டை தாங்க வந்துச்சு. நான் கம்மியாக 1 டம்ளர் தானே போட்டேன், சின்ன டம்ளரில். கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அருமையான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போதே தெரியுதும் பாருங்கள். அதுக்கப்புறமா தட்டி போட்டு உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட். பாய். நன்றி, வணக்கம்.